ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحبوني بحب الله صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நாகூர் முஸ்லிம் சங்கம் நடத்துகிற இம்மீளாது நிகழ்வில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நாகூர் முஸ்லிம் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள், விழா தலைமை ஏற்றிருக்கிற அச்சங்கத்தினுடைய தலைவர், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள், இங்கே வரவேற்புரை நன்றியுரைகளில் எல்லாம் பங்கெடுத்திருக்கிற பிரமுகர்கள், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி உலகமெல்லாம் மீளாது கொண்டாடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாகூரிலேயும் அதன் ஒரு அங்கமாய் நடைபெறுகிற மீளாதில் பங்கேற்கும் நற்பேற்றை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரும் விஷயங்களை சிறிது நேரம் பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தைகளுக்குள்ளும் பேச்சுக்குள்ளும் எழுத்திற்குள்ளும் கவிதைகளுக்குள்ளும் கட்டுப்படுத்திவிட முடியாத அளவுக்கு ஒரு அற்புத வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. ஏதோ நம் ஆசைக்கு மீளாது என்று நாம் புகழ்ந்து கொள்ளுகிறோம், நம் ஆசைக்கு ரசூலுல்லாவை பற்றி எழுதி கொள்கிறோம், கவிபாடி கொள்கிறோமே ஒழிய லா யும்கினு ஸனாஉ கமா ஹக்குஹு, ரசூலுல்லாவை உள்ளது உள்ளபடி புகழ முடியாது என்பதுதான் அறிஞர் பெருமக்களினுடைய கடைசி வார்த்தை. ரசூலுல்லாவை புகழுகிறேன் என்று புறப்பட்டவர்கள் எல்லாம் தோற்று போய்விட்டார்கள். அவர்களால் சரியாக புகழ முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாமா என்று கேள்விகள் கேட்கப்படுகிற இக்காலத்தில்
யாரெல்லாம் அப்படி சொல்லுகிறார்களோ சொல்லுகிறவர்களின் தொண்டர்கள் அந்த தலைவரை புகழ்ந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அவர்களுக்குள்ளேயே புகழ்ந்து கொள்ளுகிறார்கள், எல்லாவித போஸ்டர்கள் அடிக்கிறார்கள், இணையதளங்களில் என்னென்னவோ வார்த்தைகளில் புகழுகிறார்கள். இவர்களை எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் புகழலாம், ஆனால் பெருமானாரை புகழ் பாடிவிடக் கூடாது என்கிற குறுமதி ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். உலமாக்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழுவதன் மூலம் நம்மை நாம் புகழ்ந்து கொள்ளுகிறோம். ரசூலுல்லாஹை கமா ஹக்குஹு புகழ முடியாது, அவர்களை உள்ளது உள்ளபடி புகழ முடியாது. அவர்களை ஒரு கருத்துக்குள், ஒரு எழுத்துக்குள், ஒரு வார்த்தைக்குள் அடக்கி விடுவது கஷ்டம். அவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உலக பெருங்கவிஞன் பேனாவை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் ரசூலுல்லாவை பற்றி எழுதலாம் என்று. எழுத துவங்கியவர் எழுதினார், யா சாஹிபல் ஜமாலி வ யா சய்யிதல் பஷர் மின் வஜ்ஹிக லகத் நவ்வரல் கமர். யா சாஹிபல் ஜமால், அழகுடையவரே, யா சய்யிதல் பஷர், மனிதகுல தலைவரே, உங்களுடைய முகத்திலிருந்துதான் சந்திரனுக்கு ஒளி கிடைத்தது. லா யும்கினு தனாவு கமா ஹக்குஹு. எழுதிக்கிட்டே வந்தவருக்கு அதுக்கு மேல சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னா, நம்ம புகழ்றமே இது சரிதானவா, நாம புகழ்றது கரெக்டு தானவா, புகழத்தான் முடியுமா, அப்படியெல்லாம் யோசனை வந்தவர் மூணாவது வரி எழுதினாரு, லா யும்கினு தனாவு கமா ஹக்குஹு. உள்ளது உள்ளபடி புகழ் என்பது முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு மேல தெரியலன்ட்டு லாஸ்டா ஒரு வரி எழுதினார், நாலாவது வரி. அதுதான் இன்றைக்கு உலகம் கவனிக்க வேண்டிய வரி. அந்த வரிக்குள்ளே எல்லாம் அடங்கி விட்டது. அவரே எழுதினவர் அரபிலேயே எழுதிட்டு வந்தார். தப்புன்னு நாலாவது வரி அவருடைய தாய்மொழி பார்சி, பார்சிக்குள்ள பூந்து எழுதினாரு, எழுதிக்கிட்டே வந்தவர், அழகே மனித குல தலைவரே, உங்களை புகழ முடியல அப்படி இப்படின்னு வரி. நாலாவது வரி சுருக்கம், ரொம்ப சுருக்கம். அல்லாஹ்வுக்கு அப்புறம் நீங்க தான் போங்க அப்படின்னு முடிச்சிட்டார். அல்லாஹ்வுக்கு அப்புறம் நீங்க தான் போங்க, தூஹி கிஸ்ஸா முக்தசர். இவ்வளவுதான் சுருக்கமான சம்பவம். இதுக்கு மேல என்னால எழுத முடியல. உண்மையாகவே உலக பெருங்கவிஞர்கள் எல்லாம் ரசூலுல்லாவை வார்த்தைக்குள் அடக்க முடியவில்லை என்று முடித்துக் கொண்டார்கள். அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பியமாக்கி அழகு பார்த்த பெருமக்கள் கூட தங்களுடைய கடைசியில் எங்களால் முடியவில்லை என்றுதான் சொன்னார்கள். ஒரு வார்த்தையில சொல்றதுன்னா அவர்கள் அல்லாஹ்விற்கு பிறகு எல்லாம் சொல்லிவிடலாம். கைருல் பஷர், மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதருள் சிறந்தவர், மனிதருள் மாணிக்கம், ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். அடிக்கடி சொல்வதுண்டு, ரசூலுல்லாஹ்வினுடைய புகழ் வரியில் காவியம் எழுதிய அல்லமா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புர்தா ஷரீஃபை எழுதுகிற போது, புர்தா ஷரீஃபில் ஒரு கட்டத்தில், புர்தா ஷரீஃபில் அவங்களும் அப்படித்தான் ரசூலுல்லாவை நினைச்சு அப்படியே காவியமா எழுதிட்டே வந்தவர், ஒரு கட்டத்துல ரசூலுல்லா மனிதர் அப்படின்னு சொல்ல வேண்டியது வருது. இங்க எழுதிட்டார், அத எழுதி முடிச்சிட்டார். ரசூலுல்லா ஒரு மனிதர் தான் அப்படின்னு எழுதிட்டார். எழுதி முடிச்சுட்டு அடுத்த வரி எழுத முடியல, அடுத்த வரி எழுத தெரியல, செட் ஆக மாட்டேது. புர்தாவுடைய வரி, உலகத்திலே இருக்கிற என் போன்ற படித்தவர்களின் கல்வி ஞானம் சொல்லுகிறது ரசூலுல்லா மனிதர். அவ்வளவுதான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வரி எழுதல. புர்தாவினுடைய நீண்ட வரிகள்ல இதற்கு முன்னாலே இங்க இருக்கிற ஹமீதியா மதரசாவில் ஒரு தடவை புர்தா ஷரீஃபினுடைய விரிவுரையை பேசுகிற போது கூட சொன்னேன். இதை
அமிந்தது குறிஜி ராணிம் பிதி சலமி மஸ்ஜிதம் அஞ்சராமி மூக்குலத்தின் பிதமின்னு சொல்லி ரசூலுல்லாஹுவை உச்சகட்ட இஷ்கிலே அவர்களை முன்னிலைப்படுத்தி உடல்நலம் சரியில்லாதவர்கள் ரசூலுல்லாவை அழைத்து புகழ் பாடி இங்க வந்து நின்னுட்டு எழுதிட்டு பேனாவை மூடி வச்சுட்டு படுத்துட்டாங்க. அடுத்த வரி என்ன எழுதுறதுன்னு தெரியல. அந்த வரி என்ன எழுதி மூடின வரி என்ன? லாஸ்ட் வரி உலகத்தினுடைய கல்வியினுடைய சுருக்கம் என்னன்னா ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர். முடிச்சுட்டு படுத்தாச்சு. கனவில வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, இப்படி எழுதியிருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே, உங்களை ஒரு மனிதர்னு எழுதியிருக்கேன், ஆனா எனக்கு அடுத்த வரி எழுத தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன், கல்வி ஞானத்தினுடைய கணக்குப்படி அவர் மனிதர் தான். அடுத்த வரி அந்த மனிதர்ல இப்படின்னு எழுதுவா, அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, இவர்கள் அல்லாஹுவின் படைப்புகளிலேயே ஆகச் சிறந்தவர்கள் அப்படின்னு எழுதிரு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த வரியை அப்படியே பதிவு செய்தார்கள் பூஸ்ரி இமாம் அவர்கள். அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், புர்தா என்பது முழுக்க முழுக்க பூஸ்ரியின் வார்த்தை அல்ல, இடையிடையே அல்லாஹுவின் தூதரின் வார்த்தையும் இருக்கிறது. வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, அகில உலகத்தில் அல்லாஹுவின் படைப்பு அனைத்திலும் சிறந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வார்த்தை நாங்கள் சொல்லவில்லை, பூஸ்ரி சொல்லவில்லை, மௌலிதுகளை எழுதியவர் சொல்லவில்லை, காவியங்களை வடித்தவர்கள் புகழ் மாலை பாடியவர்கள் சொல்லவில்லை. யாரை பற்றி பாடுகிறோமோ அந்த ரசூலுல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்த வார்த்தை வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி. சென்னையின் ஒரு நிகழ்ச்சியிலே வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி என்கிற புர்தாவினுடைய இந்த வரியை பேசியதற்கு இப்போது ஒரு மன்னடி கூடாரத்திலே இருந்து பதில் வந்திருக்கிறது. சமீபத்தில் தான் அந்த காணொளியை நானும் பார்த்தேன். இப்படி அவர் பேசுறாரு, புர்தாவுடைய வரிக்கு வந்து ரசூலுல்லாஹ் கனவுல தோன்றி சொன்னாருன்னு, புர்தாவை எழுதினவருக்கே ஒண்ணும் தெரியாது என்று சொல்லி, புர்தாவை ஓதியவருக்கு என்ன தெரியும், அந்த பூஸ்ரி யார் தெரியுமா என்று அவரை இழுத்து வைத்து ஒரு வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. புர்தாவை பற்றி பேசிய இந்த வார்த்தையை மையமாக வைத்து நான் வெறுமனே பூஸ்ரி இமாமை மட்டும் சொல்லவில்லை, தமிழ்நாட்டினுடைய சதகத்துல்லா அப்பாக்களை மட்டும் சொல்லவில்லை, அரபகத்திலே பெருந்து கவிதைகளை எழுதி வார்த்த கவிஞர்களை பற்றி சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தின் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி இன்றைக்கு வரையும் உலகத்திலே புகழ்ந்தவர்கள் எல்லாம் குறைவாகவே புகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை பற்றி யதார்த்தம் அதுதான். நமக்கு நம்ம தகப்பனாரை யாராவது வாப்பாவை புகழ்ந்தா சந்தோஷம் வருமா, உம்மாவை புகழ்ந்தா சந்தோஷம் வருமா, நம்மளையே நம்ம குடும்பத்தை பத்தி புகழ்ந்தா சந்தோஷம் வருமா, நம்மளே மேடையில உட்கார வச்சுக்கிட்டு இவரு அப்படி இவரு இப்படி இவரு ஆலிம் ஆய்வுன்னு சொன்னா சந்தோஷம் வருமா? ஆனா ரசூலுல்லாஹ்வை மட்டும் அப்படியெல்லாம் பேச வேணாம், அப்படியெல்லாம் புகழ வேணாம், அது ஷிர்காகும், அது பிதாத்தாகும் என்றெல்லாம் பேசுகிறார்களே. ரசூலுல்லாஹ்வை பேசுகிற போது உள்ளம் மகிழவில்லை என்றால் அவனுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் மனைவி, மக்கள், பெற்றோர் எல்லாரையும் விட பிரியத்திற்குரியவனாக நான் ஆகிற வரை உங்களின் ஈமான் பூர்த்தி அடையாது. ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்றது மட்டுமல்ல, நான் கொண்டு வந்ததையெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனம் ஏற்கிற வரையும் நீங்கள் மூமினாக முடியாது. நான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் உங்கள் மனசு பிரியப்பட வேண்டும், என்னையும் நேசிக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுவார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீதான நாம் வைத்திருக்கிற பிரியம், பாசம், காதல், அன்பு, அந்த பித்து பிடித்த நிலை, இது யதார்த்தமாகவே உள்ளதா செயற்கையா? செயற்கையாக இருக்கக்கூடாதாம், யதார்த்தமாக இருக்க வேண்டுமாம். யதார்த்தம் எது? தாய் மீது வருகிற அன்பு யதார்த்தம்,
தந்தை மீது வருகிற அன்பு யதார்த்தம், பிள்ளையின் மீது வருகிற அன்பு யதார்த்தம். தாயை திட்டினால் நாம் சண்டைக்கு நிற்போம், நம் பிள்ளையை திட்டினால் சண்டைக்கு நிற்போம். யதார்த்த பிரியம் இவைகள். ரசூலின் மீது வைக்கப்படுகிற பிரியமும் யதார்த்த நிலைக்கு வர வேண்டும். வராவிட்டாலும் அதற்காக முயற்சிக்க வேண்டும். இன்னொன்றிற்கு செயற்கை பிரியம், அது காரண காரியங்களை வைத்து பிரியம். காரண காரியங்களை டாக்டர் நம்ம பிரியப்படணும்னு அவசியமே இல்லை. ஊசிய குத்துறாரு, சமயத்துல விரல வெட்டுறாரு, காலை எடுக்கிறாரு, சுகர்னு சொல்லி என்னென்னமோ பண்றாரு, அவரையும் நேசிக்கிறோம். இது என்ன யதார்த்தமா என்றால் இல்லை. ஒரு சில காரண காரியங்களை கருதி நமக்கு யாரெல்லாம் தேவையோ காரணங்களை கருதி நேசிக்கிற பிரியம் அல்ல ரசூலுல்லாஹ்வின் மீதான பிரியம். தாயின் மீது எப்படியோ தந்தையின் மீது அப்படி எப்படியோ. இன்னும் நல்லா சொல்றதுன்னா பிளட் ரிலேஷன்ஷிப், இரத்த பந்த உறவு ரசூலுல்லாஹ்வுக்கும் இந்த உம்மத்துக்கும் உள்ளது. அப்படி ஒரு உறவுக்கு வர வேண்டும். அது இரத்த பந்த உறவா இருக்கிறதுனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளுகிற மதீனத்து மண்ணிலே போய் அவர்களுடைய ரவுதாவிலே நிற்கிற போது நமக்கு ரோமங்கள் சிலிர்க்கிறது, நமக்கு கண்கள்ல தண்ணி வருது, துக்கம் தொண்டையை அடைக்குது. ஒரு கபரிஸ்தான்ல போய் ஏதாவது ஒரு மௌத்துக்கு முன்னாடி நம்ம கபூர்ல நிக்கிற மாதிரியா அங்க நிக்கிறோம் இல்லையே. யாராவது நம்மளை கூட்டு போறாங்க, அதிரத்து வாங்க இந்த கபரிஸ்தான், இங்கதான் எங்க அம்மா அடங்கி இருக்கு, இங்கதான் எங்க வாப்பா அடங்கி இருக்காருன்னு காட்டுறாங்க. நாமளும் நிக்கிற துவா செய்யறோம். ஆனா உள்ளத்துல எல்லாம் ஒட்டுறது இல்லையே, துக்க தொண்டையை அடைச்சிட்டு அழுகையெல்லாம் வர்றது இல்லையே. எப்போ வரும்? சொந்த தாயாக இருந்தால் வரும். ஜனாதா தொழு வைக்கிறது சொந்த தகப்பனாருக்கு, சொந்த தந்தைக்கு ஒருத்தர் நின்று அல்லாஹு அக்பர்னா அந்த அல்லாஹு அக்பர் உள்ள பள்ளத்திலிருந்து வரும், தொண்டையை அடைக்க வரும், தின்னுகிற குரலிலே வரும். தாய் தகப்பனுடைய கபருக்கு போகிற போது நம் நிலைமை வேற, யாரோ ஒரு ஊரார் ஒருவருடைய கபருக்கு போகிற போது வேற. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவிற்கு போகிற போது தொண்டை அடைக்கிறது என்றால், குரல் கம்புகிறது என்றால், வார்த்தைகள் தடுமாறுகிறது என்றால், ரோமங்கள் சிலிர்க்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் அங்கே படுத்திருக்கிற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் நமக்குமான உறவு இரத்த பந்த உறவு. என் தகப்பனார நாம் புகழ்றேன், என் தாயார நாம் புகழ்றேன், அதுபோல் என் ரசூலை நான் புகழுகிறேன். இதற்கு குறுக்கே எப்படி யார் நிற்க முடியும்? நாம் குறைவாகவே புகழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அவர்களை எப்படி வேண்டுமோ அந்த வார்த்தைகளை கொண்டு புகழவில்லை. இத ரசூலுல்லாஹ்வுடைய அவைக்கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவே ஏறத்தாழ 60 வருஷம் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தவர். என்னால முடியலன்னு தானே எழுதினாரு கடைசியில. மாயின் மதஹ்து முஹம்மதன் பிமகாலத்தி லாக்கின் மதஹ்து மகாலத்தி பிமுஹம்மதின். என் சொற்களால் நான் நாயகத்தை புகழவில்லை, நாயகத்தை புகழுவதன் மூலம் என் சொற்களை புகழ்ந்து கொள்கிறேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய வரி. என் சொற்களின் மூலம், இங்க விழா நடத்துவதன் மூலமோ பேசுவதன் மூலமோ அமருவதன் மூலமோ நாம பெருமை தேடிக்கிறோமே ஒழிய இங்க உட்கார்ந்துதான் ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் போய் சேர வேண்டும் என்கிற அவசியங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை அப்படி ஒரு புகழ் பட்டத்திற்குள் அடைக்க முடியல. இன்னைக்கு என்னென்னமோ ஒண்ணுமே இல்லாம கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான குறைகளோட வாழ்றவனையே எம்முட்டு புகழ்றானோ. அவரு உட்கார வச்சுக்கிட்டு இவரு கொடை வள்ளல், கொடுத்து சிவந்த கரம், பொன்மன செம்மல், அவன் ஒரு பைசா கொடுக்க மாட்டான். சும்மா ஏதோ ஒரு 2 தையல் மிஷின் கொடுத்துருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு 100 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துருப்பான். வாழ வைத்த வள்ளல், கொடுத்து சிவந்த கரம், பொன்மன செம்மல், இவர் போல் ஆள் உண்டா அவள் உண்டான்னு எல்லாம் சொல்லுவானோ. யாரையோ புகழுகிறார்களே உலகத்திலே. அப்படியான புகழுக்கு தகுதியானவர்கள் தானே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி புகழ்ந்தவர்கள் எழுதியதுதான் கவிதைகள், புகழ்பாக்கள், ரசூலுல்லாஹ்வை பற்றிய வார்த்தைகள். அது முர்தாக்களானாலும் மௌலிதுகளானாலும்
வேறு ஏதாவது ரசூலுல்லாவை பற்றிய கசீதாக்களானாலும் அது எல்லாமே அப்படி எழுதியதுதான். அதெல்லாம் ஓத வேணான்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வெஸ்டர்ன் மியூசிக்ல யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்கிறான். நாம ஓதுவோம் யா நபி ஸலான்னு ஓதுவோம், அது அவங்களுக்கு அப்போலாம் பிடிக்கல. இப்ப வெஸ்டர்ன் மியூசிக்ல போட்டு விட்டு இழுப்பு வந்த மாதிரி ஆடிக்கிட்டே அவனால தான் ஓதுறான் யா நபி ஸலாம்னு, வேற மியூசிக்ல வேற கெட்டப்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் பாடுதல் என்பது கியாமத் வரைக்கும் நிற்காது, நிறுத்தவும் முடியாது. உலகம் வாழுகிற வரை ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் வாழும். அவர்களை பற்றி பேசுபவர்களின் நாவுகள் கடைசி வரை இருக்கும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு அழியாத காவியம், சாகாத சரித்திரம், இரவா புகழ், மங்காத ஒளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாடினார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடினார்கள். மஸ்ஜிது நபவியில ரவுலாவுக்கு முன்னாடி, ரவுலா இங்க இருக்குன்னா ரவுலாவுக்கு இந்த பக்கம் முன்னாடி ஒரு மெஹராப் இடம், அந்த இடத்துல உட்கார்ந்துதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு புகழ் பாடுவாங்க. யாரை பத்தி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் அந்த நினைப்புலயே உட்கார்ந்து அங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் தொழுகைக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி போற வழியில ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹ்வினுடைய புகழ் காவியத்தை சத்தமா படிச்சுட்டு இருந்தார். அழகான கவிதை வரிகள்ல இந்த பக்கம் கிராஸ் ஆனவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு லேசா கொஞ்சம் சடவா யார்கிட்டயோ சொன்னாங்க, என்ன இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கார். அவங்க படிக்கிறதுக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல, இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்களே நாங்க, அது அவங்க காதுல விழுந்துருச்சு. யாரு காதுல? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு காதுல. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எந்திரிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உங்களை விட சிறந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிற போது நான் இதே இடத்துல படிச்சிருக்கேன், நீங்க தடுக்க முடியாது. உங்களை விட சிறந்த என்ன? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது இந்த இடத்தில் நான் படித்தேன், எனக்கு அவர்கள் துஆ செய்தார்கள், நான் புகழ் பாடி கவிதை படிக்க எனக்கு தனி இருக்கை தந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ஜிப்ரீலை வைத்து யா அல்லாஹ் கவி பாடும் ஹஸ்ஸானுக்கு நீ வலுவூட்டு என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அப்படியான்னாங்க. ஆமா, இந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு மெம்பரில வைத்து கவிபாடும் அங்கீகாரம் தந்தார்கள், இப்படி துஆவும் செய்தார்கள். அப்பெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு போயிட்டாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் காலமெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவிதைகளை படித்தவர்கள் உண்டு. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து கவிதை படித்ததற்காக பொன்னாடையை எடுத்து கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போர்த்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போர்வைய எந்த சபைக்கு வந்தாலும் கண்ணியமா போத்திட்டு வருவார். என்ன ரசூலுல்லாஹ் போர்த்தின சால்வை எப்ப வந்தாலும் எந்த சபைக்கு வந்தாலும். அதுக்கு பிறகு அவங்க தம்பி மக்கள் இப்படியே இருந்துச்சு. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே ரசூலுல்லாஹ்வுடைய என்ன மிச்சமான பக்கியத் இருந்தாலும் போய் வாங்கிடுவாங்க. போய் பலாயிரம் திர்ஹங்கள் விலை கொடுத்து கேட்டார்கள், அதை கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாரிசுகள் தந்து விட்டார்கள். வாங்கி அதைத்தான் ஒவ்வொரு பெருநாளிலேயும் குத்துபாவுக்கு வருகிற போது, கலீஃபாக்கள் தான் குத்துபா ஓதுவாங்க, குத்துபாவுக்கு வருகிற போது அந்த ரசூலுல்லாஹ் போர்த்திய போர்வையோடு வருவார்கள். என்ன ஆயிடுச்சு, அதற்கு பின்னால் வந்த அத்தனை கலீஃபாக்களுக்கும் அது வாரிசு பொருளாக ஆகி வருஷத்துல 2 ஈத்ல அதை போட்டுக்கிட்டே வருவாங்க. நீண்ட நெடுங்காலம் வரை அந்த பழக்கம் இருந்தது. ரசூலுல்லாவை புகழ்ந்து கவிபடித்ததற்கு ரசூலுல்லாஹ் திரும்ப கொடுத்த ஒரே ஒரு கூலியான அந்த பொன்னாடை பின்னாட்களில் வரக்கூடிய அரசர்களுக்கெல்லாம், அந்த கலீஃபாக்கள் அத்தனை பேருக்கும் அது பெருநாள் ஆடையாக மாறி போனது. இதுவெல்லாம்
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முன்னிலையில் ரசூலுல்லாவை பற்றி புகழ்ந்து கவிபாடிய பெருமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பரிசுகள். இன்னைக்கு எவ்வளவு கவிதை எழுதுறான், என்னென்னமோ எழுதுறான். சூரியனே நீ நகர்ந்து கொள், அந்த இடத்தில் என் காதலி அமர்வாள். அவ அவ்வளவு நல்லா இருக்கானாம். இவன் சும்மா ஒரு 3 மாசம் பழகிட்டு அவளை பத்தி எழுதுறது இவ்வளவு எழுதுறான். என் காதலியின் சிரிப்பின் பற்களை பார்த்து சந்திரனுக்கே வெக்கம் வந்து விட்டது. ஆமா, அவ பல்லு வேலைக்கு 10 நாள் ஆச்சு. சும்மா எழுத வேண்டியது. அவ அப்படி, இவ இப்படி, என்னுடைய ஆள் இப்படி. ஏண்டா 1 மாசம் நீ பழகிட்டு அந்த பிள்ளைய பத்தி இவ்வளவு எழுதுறைய, யாராவது ஒரு கட்சி தலைவன் பின்னாடி போயிட்டு அந்த தலைவனை புகழ்றேங்கிற பேர்ல உச்சகட்டத்துல தூக்கி வச்சு கொண்டாடுறையே. உலகமே கொண்டாட வேண்டிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படி புகழ்ந்திருக்கிறானா கேட்கிறார்கள் பல பேர். சஹாபாக்கள் அப்படி புகழ்ந்திருக்கிறார்களா? எல்லாமே நடந்திருக்கு. அல்லாஹ் புகழ்ந்தான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களோடு அவர்களின் பாசறையில் வகுப்பறையில் பயின்ற சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். ஸலவாத்துங்கிறது புகழ் என்னாம வேற என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா ரசூலின் மீது சொல்லப்படுகிற ஸலவாத் அது அல்லாஹ்வின் புகழ் மாலை. நான் புகழுகிறேன், மலக்குகள் புகழுகிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் எல்லாம் புகழுங்கள் என்று அதற்கு அர்த்தம். ஸலவாத் சொல்றதுன்னா வேற என்ன பின்ன? சும்மா எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு துவா செய்யுங்கன்னு மட்டுமா அர்த்தம்? ரசூலுல்லாஹுவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற அற்புதமான புகழ் மாலை அது. இதை ஓத சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும். அல்லாஹ் புகழ்ந்தான், மலக்குகள் புகழுகிறார்கள். அல்லாஹ் வஃபாத் ஆகிற வரைக்கும் ஸலவாத்தில் நம் நாவை ஈரப்படுத்தி வைப்பான். அல்லாஹுடைய திக்ரில் நாவு ஈரமாக வேண்டும். அதை அடுத்து அருமைநாயகத்தின் ஸலவாத்தில் நாவு ஈரமாக வேண்டும். இந்த 2 அல்லாம வேற எந்த வார்த்தை வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை. திக்ருல்லாஹ்விலே நாவு இறுதி வரை தொடர வேண்டும், ஸலவாத்திலே நாவு இறுதி வரை தொடர வேண்டும். ஸலவாத் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமல்ல, அது வியாழன் திங்களிலே மாத்திரமல்ல, அது எல்லா நாளுக்குமானது, எல்லா நேரத்துக்குமானது, வஃபாத் வரைக்குமானது ஸலவாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீதான புகழ் மாலை ஸலவாத். நான் அந்த முறை சொல்லியதுண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல ஹதீசுகளில், நூற்றுக்கணக்கான ஹதீசுகளில் என் மீது சலாம் சொல்லுங்கள், நான் திரும்ப பதில் சொல்லுகிறேன். என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு துஆ செய்கிறேன். என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷஃபாஅத்து செய்கிறேன். என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், மறுமையில் உங்களுக்கு நான் வாதா. எக்கச்சக்கமான ஹதீசுகள். எல்லா ஹதீஸ் நூல்களிலும் ஸலவாத்து ஸலாமை பற்றி தனி பாடம் இருக்கிறது. இதுல என்னன்னா, விவரமா சில பேர் அந்த பாடத்தை பேசுறதே இல்லை. ஈமானை பேசுகிறார்கள், இஸ்லாமிய இக்லாஸை பேசுகிறார், வேற என்னென்னமோ தலைப்பெல்லாம் பேசுறாங்களே, ஹஜ், குர்பானி, ஜக்காத் எல்லாம். ஸலவாத் ஒரு பாடம். பேசுவது பொதுவா தமிழ்நாட்டினுடைய சில இஸ்லாமிய அமைப்புகளுக்கு சில பாடங்கள் அலர்ஜி. அந்த பாடங்கள் பப்ளிக்ல சொல்றதே இல்லை. இப்ப உதாரணமா புகாரியோ, முஸ்லிமோ, திருமதியோ, இப்னு மாஜாவோ கப்ரு ஜியாரத்துன்னு பாடம் இருக்கு. மிஷ்காத் ஷரீஃப்ல எடுத்தா, மிஷ்காத் ஷரீஃபினுடைய முதல் பகுதி முடியும் போது பாபு ஜியாரத்தில் குபூர், அதான் பாடம், கப்ரு ஜியாரத்தின் பாடம். நான் கேட்கிற, எத்தனை இஸ்லாமிய அமைப்புகளாக இருப்பவர்கள் இந்த ஜியாரத்தில் கபர் என்கிற பாடத்தை எத்தனை மேடைகளிலே சொல்லி இருக்கிறார்கள்? சில பாடங்கள் அலர்ஜியாகி ஒதுக்கப்படும். அதுல ஸலவாத்துடைய பாடமும் ஒண்ணு, அதுல கபரு ஜியாரத்தும் ஒண்ணு. கபரு ஜியாரத் தனி தலைப்பாக இருக்கிறது. அதுல எக்கச்சக்கமான ஹதீசுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஜியாரத்துகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தின் ஓதிய துஆக்கள், சூறாக்கள், ஜியாரத் என்னவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பது,
ஒரு கட்டத்திலே மாற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜியாரத்து சில நாட்கள் தடுக்கப்பட்டிருந்து பின்னாலே அது அனுமதிக்கப்பட்டதனுடைய காரணம் தாற்பயம். இது எல்லாமே அந்த பாடத்துல இருக்கும். வசதியாய் விவரமாய் அதை பேச மாட்டார்கள். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ் ரசூலால் ஊக்குவிக்கப்பட்ட செய்தி அது. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கனவிலே ஸலவாத்து ஓதுவதை வலியுறுத்தி பேசப்பட்ட செய்தி பிரபலமானது. கஸாலி இமாம் பாடம் நடத்தினா பொதுவாகவே அந்த பாடத்தினுடைய அவையில உள்ளவங்க எல்லாம் நம்மள மாதிரி உள்ளவங்க இல்ல. ஞானமேதி கஸாலி இமாம் பாடம் நடத்துறாங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களும் பெரிய பெரிய உலமாக்கள். அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க உலமாக்கள் இருந்தார்கள், ஃபுகஹாக்கள் இருந்தார்கள், முஹத்திஸீன்கள் இருந்தார்கள். உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு விதமான மார்க்க திறமைகளை கொண்டிருந்தவர்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கஸாலி இமாம் பாடம் நடத்துவாங்க. கஸாலி இமாம் இந்த உலகத்தில் நிசாமியா பல்கலைக்கழகம் வெளியேற்றிய அற்புதமான முத்து அது. கஸாலி இமாம் வாயை திறந்தாலே தத்துவங்கள் கொப்பளிக்கும் மார்க்க ஞானங்களை அல்லாஹ் அவர்கள் வாசித்து தெரிந்ததை விட, படித்து அறிந்ததை விட அவர்களின் கல்விலே உள்ளத்திலே அல்லாஹ் அவ்வளவு போட்டிருக்கிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்துறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பிரபலமான செய்தி. ஒருத்தர் கேள்வி கேட்டார். சில பேர் கேள்வி விவகாரமா கேட்டுருவாங்க. கேள்வி கேட்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? அஜர் ஆடி போயிடுவார். அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறது உண்டு. அப்போ ஒருத்தர் கேட்டார் கஸாலி இமாம்கிட்ட, ஹஜ்ரத் சூரா அர் ரஹ்மான்ல வருதுல்ல, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், இது வருது அர் ரஹ்மான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷான்ல இருக்கான். ஒவ்வொரு ஷான்லன்னா ஒவ்வொரு அந்தஸ்துல இருக்கான், ஒவ்வொரு மாதிரி இருக்கான், ஒவ்வொரு நிலையில இருக்கான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் அர் ரஹ்மான்ல வருது. அவர் வந்தவர் அது சொல்றார். வருதல்லன்னாரு. கஸாலி இமாம் சொன்னாங்க, ஆமா வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷான்ல இருக்கான். ஆமா இருக்கான். அப்பனா இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கஸாலி இமாம் கேட்டாங்க. என்ன திடீர்னு என்ன கேட்கிற? ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு ஷான்ல இருக்கான்னு வருது இல்ல, அப்ப அவன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியலையப்பா, நான் வேணா பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். நம்மளா இருந்தா எதையாவது விட்டு அடிச்சுட்டு போயிடுவோம். கஸாலி இமாம் அப்படி விட்டு அடிக்கிறவங்க இல்ல, தெரிஞ்சா சொல்லுவாங்க, இல்லாட்டி நாளைக்கு பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு மசாயில் கேட்கிறப்போ ஒரு ஆலிம் ஷா ஜமாலிக்காம நான் கிதாபை பார்த்து சொல்றேன், நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன், அல்லது எங்க உஸ்தாதிட்ட கேட்டு சொல்றேன், இப்படி எல்லாம் சொன்னாதான் அவர் ஆலிம் ஷான்னு அடையாளம். கேட்டதுக்கெல்லாம் டப்பு டப்புன்னு பதில். இப்பெல்லாம் ஆன்லைன் கேள்வி பதில் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? பயங்கரமான என்ன கேட்டாலும் சரி டப்பான்னு பதில். திடீர்னு ஹராம் ஆகுது, திடீர்னு ஹலால் ஆகுது, திடீர்னு மக்ரூ ஆகுது. முந்தானத்து மக்ரூவா இருந்தது, மறுநாள் பார்த்து ஹராம் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஆன்லைன் கேள்வி பதில்கள் நடக்குது. அதிசயமா மார்க்க விடை விற்கப்படும், சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறானுங்களா இல்லையா? கஸாலி இமாம் நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது என்ன, இது குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் வருது குர்ஆன்ல. ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான்ல, இன்னைக்கு எப்படி இருக்கான்னு அந்த ஆள் திடீர்னு கேட்டாருன்னு இவர் போய் அந்த ஆயத்தோட தஃப்சீர் எடுத்து கஸாலி இமாம் நினைச்சுக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு அந்த ஆள் வரக்கூடாது, கேள்வி கேட்டவர் இன்னைக்கு வரக்கூடாது. ஏன்? அவர் வந்தா ஏதாவது திரும்ப கேட்டா என்ன பதில் சொல்றது? எல்லாத்துக்கும் முன்னாடி இல்லை, சபையில 1000 மாணவர்கள் இருப்பாங்கல்ல, பொதுவாகவே மாணவர்கள் தான் ஆசிரியர் வரக்கூடாதுன்னு நினைப்பான். ஸ்கூலுக்கு போறப்பவே நினைப்பான் சயின்ஸ் மாஸ்டர் வரக்கூடாதுன்னு மட்டும் நினைக்க மாட்டான். வழியில உளுந்து சமயத்துல இவனுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. அந்த மேஸ் எப்படியாவது வண்டியில இருந்து உளுந்து அடிபட்டு என்னென்னமோ நினைப்பான். இவனுக்கு ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸுக்கு அவர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அட்மிட் ஆகிற அளவுக்கு யோசிப்பான். இப்போ இங்க கஸாலி மாவட்டத்துல அவங்க நினைக்கிறாங்க பையன் வரக்கூடாது, அவர் வரக்கூடாதுன்னு. வந்தா பையனெல்லாம் இந்த பெரியவங்க தான், அவரு தான் முதல்ல வர்றாரு. என்ன கஸாலி இமாம் பார்த்துட்டீங்களா?
நான் கேட்டேனே குல்லையோமின் ஹுவபி ஷான். அவர் இன்னைக்கு என்ன கேட்டார் தெரியுமா? இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்டார். சொன்னாங்க நேர்த்தி எப்படி இருக்காங்கிறதே எனக்கு தெரியல, நீ இதுல வேற இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு வேற கேட்கிற. அதனால நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. போய் உட்கார்ந்தாங்க. திரும்ப இரவு மண்டையை உடைச்சு பார்த்து எல்லாம் ஒன்றும் முடியல, படுத்துட்டாங்க. கனவிலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கவனிக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல எப்போ ரசூலுல்லாவை பார்த்தா சலாம் சொல்லி இப்படி எல்லாம் ஆசையா தந்து, இன்னைக்கு எதுவுமே இல்லை, வந்த உடனே இந்த கேள்விதான் கேட்டாங்க. மதாலிமாக்கு ரசூலுல்லாஹ் புல்லையோமின் ஹுவபி ஷான்னு வரலாம், அல்லாஹ் எப்படி இருக்கிறான் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நானும் கிதாப் எல்லாம் பார்த்துட்டேன், பதில் தெரியல, நான் படுத்துட்டேன், நீங்க பதில் சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னார்கள், இன்ன லில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா. இவங்களே, அல்லாஹ்வுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ன லில்லாஹி உமூரன், அல்லாஹ்வுக்கென்று சில விஷயங்கள் இருக்கிறது. லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா, அவன் அதை யாருக்கும் வெளிப்படுத்தவும் மாட்டான், அது தானாவும் வெளிப்படாது. லா யுப்தீஹா வலா, இதுதான் இந்த கேள்விக்கு பதில். வந்தவர்கிட்ட அதையே சொல்லிடு. நீ கேட்கிற மேட்டர் இருக்கு, அல்லாஹ் இன்னைக்கு எப்படி இருக்கான், நாளைக்கு எப்படி இருக்கான், நேற்று எப்படி இருக்கான், இது அல்லாஹ்வுடைய மேட்டர். லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா, அது அவன் வெளிப்படுத்தவும் மாட்டான், அது தானாகவும் வெளிப்படாது. இமாம் எந்திரிச்சு உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணாரு, இன்ன லில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா. ரசூலுல்லாஹ் சொன்னது பூரா ஏன்னா போய் சொல்லணும்ல, அவர் வந்தா இன்ன லில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா, பூரா மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நினைச்சுக்கிட்டே போறாங்க அவர் வரணும். யாரு? இந்த கேள்வி கேட்டவர் வரணும், கேட்டா தானே சொல்லலான்ட்டு. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவர் தான் இருக்கிறார். பாட இதுல நுழைஞ்சான். கசாலி, யா அபா ஹாமித் மா ஜவாபுக ஃபீ சுவாலி, என்ன பதில்? அபு ஹாமித், கசாலி இமாமுடைய பேர் அபு ஹாமித், அபு ஹாமிதுல் கசாலி. அபு ஹாமித் என்னாச்சுன்னா, அவர் ஆரம்பிக்கிறது முன்னாடி இவர் ஆரம்பித்தார் பதில். இன்ன லில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா, அல்லாஹ்வுக்கு சில இது இருக்குது, அது அவன் வெளிப்படுத்துவதில்லை. சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டார். அவர் சொன்னாரு, யாரோ முன்ன பின்ன வகுப்புகள்ல உட்கார்ற வளமையான மாணவர் எல்லாம் இல்லை, ஒரு மனிதரா மலக்கா இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா சொன்னாரு. இந்த பதில சொன்ன உடனே அக்திர் மின ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா மன் அல்லமக்கல் ஜவாப ஃபில் மனம். கசாலி, அபு ஹாமித் அவர்களே, கனவுல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருல பதில, அவங்க மேல அதிகமா செலவாத்து சொல்லிக்கிட்டே என்று சொல்லி மறைந்து விட்டாங்க. நீங்கள் வந்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? தெரியல. வந்தது மனிதரா, வந்தது மலக்கா, வந்தது ஹிதர் இருக்கலாமா, அது வந்தது யாராவதா, இல்ல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கனவுல கசாலி இமாம் சொல்லி கொடுத்தது இந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இவருக்கு எப்படிங்க தெரியுமோ? அவங்க ரெண்டு பேருக்கும் கனவுல நடந்த உரையாடல். சொல்லுகிறார்கள், நீங்கள் தொடர்ந்து ஸலவாத்தை சொல்லிக் கொண்டு வாருங்கள். சொல்ல வந்தது இதுதான், உலகத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கான தீர்வு ஸலவாத்திலே இருக்கிறது. போக்க முடியாத நோய்களுக்கான நிவாரணம் ஸலவாத்திலே இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனும் மலக்குகளும் தோதிய அற்புத வார்த்தை தான் ஸலவாத் என்பது, சலாம் என்பது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. தெரிந்த என்ன ஸலவாத், ஸலவாத்துகள்ல 1400 ஸலவாத்துகள் இருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க குர்ஆன் பெருமக்கள். 1400 வகையான ஸலவாத் நம்ம ஓதுறோம் இல்லையா? கமா ஸல்லைதா இப்ராஹிம் கமா பாரக்தா இப்ராஹிம், அதெல்லாம் ஒரு வகையான ஸலவாத். பில் குலூபி வ தவாயிஹா வாகியத்தில் அது ஒரு ஸலவாத். சல்லி ஸலாத்தின் காமிலத்தன் வ சல்லிம் ஸலாமன் தாமன்கிற ஸலாத்து நாரியா ஒரு ஸலவாத். 1400 வகையான ஸலவாத்துகள் இருக்கிறது.
ஆக முக்தசரான சுருக்கமான செலவாத்து அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி. அல்லது நம்ம சபைகளில கடைசியில ஓதுகிறோம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாகிலும் ஒரு செலவாத்து திக்ருல்லாவால் நாவு ஈரப்படுவது போல் செலவாத்துகளாலும் நாவு ஈரப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்த வார்த்தைகள். நான் பேசிக் கொண்டு வருவது ரசூலுல்லாவை புகழாதவர்கள் யாருமே இல்லை. உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தானோ எல்லாம் புகழ்ந்தான். அறிஞர்களாக இருந்தவன் புகழ்ந்தான். ஒவ்வொரு துறையிலும் யார் துர்ப்பண்ணராக தலைமை இடத்திற்கு போனானோ அவன் புகழ்ந்தான். நோபல் பரிசு வாங்கின எத்தனை பேர் ரசூலுல்லாவுடைய வரலாற்றை படிச்சுட்டு எழுதி வச்சிருக்கான். மருத்துவத்துறையில கரை கண்டவன் அங்கே போய் ரசூலுல்லாவுடைய ஹதீசுகளின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியக்கிறார். விஞ்ஞானிகள் வியக்கிறார்கள். சொல்ல போனா ரசூலை புகழாத உலக தலைவன் இல்லை, தலைவர்கள் இல்லை, துறை சார்ந்த தேர்ந்த யாரும் இல்லை உலகத்தில். அப்படிப்பட்ட அபாரமான புகழ் வாழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. எல்லா மக்களுக்குமான வாழ்க்கை. குழந்தைகள்கிட்ட அல்லாஹு அக்பர், குழந்தைகள்கிட்ட, பெரியவங்கள்ட்ட, பெண்கள்கிட்ட, முதியவர்கள்ட்ட, மூதாட்டிகள்கிட்ட, சக தோழர்கள்ட்ட எல்லாத்து கூடயும் நல்ல பெயரோடு ஒரு சரியான அணுகுமுறையோடு அவர்களுக்கு நேரம் இருந்திருக்கிறது. நினைச்சாவே பிரமிப்பாரு. நம்மளாம் இன்னைக்கு பெரிய விஐபின்னு நம்மளை நினைச்சுக்கிட்டு நம்ம பெரிய விஐபி, நமக்கு நேரம் இல்லை, சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்பாயின்மெண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வீட்டுல குழந்தை கூட தூக்குறது இல்லை. நம்ம பெரிய சமுதாயத்தை கட்டி அமைக்கிற தலைவர் வீட்டுக்குள்ள நேரம் இருந்திருக்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு இறக்கி விட்டுட்டு கைப்ப செம்மலுக்குமான்னு கேட்டிருக்காங்க. எப்படி உங்க ஒட்டகம் நல்லா போச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க குழந்தைகள்கிட்ட. திடீர்னு உள்ள நுழைஞ்சவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அவரு உருன்னு இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பார்த்தாலே பயந்துக்கிற மாதிரி. இதெல்லாம் கூட இந்த வீட்டுக்குள்ள நடக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அப்படி நகர்ந்த உடனே அந்த 2 குழந்தைகளை இறக்கி விட்டுட்டு 2 குழந்தைகளை பிடித்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிஅமத்தில் மத்தியத்துக்குமா, நீங்க 2 பேரும் உட்கார்ந்தீங்கல்ல, அந்த வாகனம் போல உலகத்திலேயே சிறந்த வாகனம் கிடையாது. நீங்க உட்கார்ந்த மாதிரி ஒரு வாகனத்துல இனி யாரும் உட்கார முடியாது. அப்படி ஒரு வாகனம் அது. நிஅமத்தில் மத்தியத்துக்குமா நீங்க 2 பேரும் சவாரிகள் மாதிரி உலகத்துல வேற சவாரி, அதாவது வாகனமும் அதை விட சிறந்தது இல்லை. வாகனத்துல உட்கார்ந்து போறவங்க வாகனி போரி உங்களை விட சிறந்த வாகனி போரி நீ கிடையாது. அதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் குழந்தை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நம்ம சில பேர் எல்லாம் வெள்ளையும் போட்டாருன்னு வைங்களேன், குழந்தை வாங்க மாட்டார். என்னன்னா கசங்கி போயிடும், ஒண்ணுக்கு இருந்துரும். அப்படி குழந்தைன்னா ஒண்ணுக்கு இருக்குதான் செய்யும். வாங்காம பொம்மையை வாங்கி வச்சுட்டா பிரச்சனை ஒண்ணுக்கே இருக்காது. வீட்டுல அது டிஸ்டர்ப் பண்ணுது, ஒண்ணுக்கு இருக்குது, சண்டை போடுது, எதையாவது கிழிக்குது, தூக்கி போடுதுங்கிறதுக்கு பதிலா பேசாம 2 பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி வச்சு ஒண்ணுக்கும் இருக்காது. அது அப்படியே இருக்கும். 3 நாள் உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்து திறக்கலாம், அதே இடத்துலதான் இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, குழந்தைகளோடு கொஞ்ச நேரம், சிறுவர்களோடு பேச விளையாட நேரம், பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய நேரம், சபையில சஹாபாக்களுக்கு கேள்வி பதில்களுக்கான நேரம், அவர்களின் சொந்த வாழ்க்கையை தனி அக்கறையோடு விசாரித்துக் கொள்ளுவதற்கு நேரம், சர்வதேச தலைவர்களை சந்திக்க நேரம், காபிர்களோடு உரையாட நேரம், தூதுவர்களோடு பேச நேரம், எல்லாம் இருந்திருக்கிறது. தண்ணி எடுத்து கொண்டு வச்சதே அவருதான். சும்மா ஒரு 5-6 வயசு இருக்கும் அவருக்கு, மஹ்மூத் பின் ரபியாவுக்கு. வச்ச உடனே தண்ணியை எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்தார்கள். ஒது செஞ்சு மஹ்மூத் பின் ரபி அவர்கள் ஒது, அந்த பையன் அங்க நிக்கிறார், யாரு தண்ணி எடுத்து கொடுத்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சுட்டு இந்த தண்ணியை வாயில வச்சு அவர் மேல கொப்பளிச்சு விட்டாங்க தண்ணிய. அவர் மேல போய் அது விழுந்தது. அதாவது ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கிற சிறுவர்களோடு
சகஜமாக விளையாடுவதற்கெல்லாம் கூட அந்த சர்வதேச தலைவருக்கு நேரம் இருந்திருக்கிறது என்பதும் மனசு இருந்திருக்குதுங்கிறதும் அது பெரிய ஆச்சரியமே. அந்த பையன் நம்ம மஹமூது மாதிரி இல்ல, அவரு ரொம்ப விவரமானவர் போல் இருக்கு. துப்பன உன்ன தேய்க்க ஆரம்பிச்சுட்டாரு உடம்பு பூரா. ஏன்னா அந்த மஹமூதருக்கு தெரியும் இந்த ரசூலுல்லாஹ்வின் எச்சிலுக்கு உலகம் வரிசையில நிற்கிறது. இந்த நாயகத்தினுடைய உமிழ்நீரில் ஆயிரக்கணக்கான மருந்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான பாக்கியம் பொருந்திய வாயிலிருந்து வருகிற எச்சில் கிடைக்க வேண்டுமே. பூரா எடுத்து அந்த பையன் பூசிக்கிட்டார். பின்னாடி அது என்னமோ தெரியல, அது அவருக்கு அடையாளம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க சஹீஹுல் புகாரி எடுத்து பாருங்க, எத்தனை இடத்துல அவர் வர்றாரோ அங்க எல்லாம் மஹ்மூத் அறிவிக்கிறார்னு வர்றதில்லை. எப்படி வருது தெரியுமா? மஹ்மூத் அல்லதி மஜ்ஜஃபி வஜ்ஹிஹி அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் முகத்தில் துப்பினார்கள் அல்லவா, அந்த மஹ்மூத் அறிவிக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அவருக்கு? புகாரி பூரா இருக்கு. 4 பக்கத்துக்கு ஒரு தடவை அவர் பேர் வந்தாலும் அப்பவும் அதே தான். கடைசி வரைக்கும் இந்த அடையாளத்தோடு அவர் அறியப்பட்டார். வஃபாத்தாகிற வரைக்கும் அவருடைய அடையாளமாகவே அது கருதப்பட்டது. அல்லதி மஜ்ஜஃபி வஜ்ஹிஹி அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவர்களுடைய முகத்திலே உமிழ்ந்தார்கள். இப்படி எத்தனை பேர். ரசூலுல்லாஹ் குழந்தைகளை கொஞ்சினாங்க, சிறுவர்களை எல்லாம் அன்பா பாராட்டினாங்க, ஒது செஞ்சுட்டு கொப்பளிச்சு விட்டாங்களாமா அப்படின்னு அடையாறில் உள்ள அஜர் சொன்னாருன்னு நீங்க யார் மேலேயாவது கொப்பளிச்சு விட்டுறாதீங்க. ஒது செஞ்சுட்டு அங்கே நிற்கிற பையன் மேலே புரிச்சுன்னு துப்பனா அவன் நேராக போய் அவங்க அப்பனை கூட்டிட்டு வந்துடுவான். ஆமா, சண்டை நடக்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குழந்தைகள் முதல் கொண்டு வயதானவர்கள் வரை அவர்களோடு நேரம் செலவழித்து உரையாடவெல்லாம் இருந்தது என்பதே பெரிய விஷயம். இப்படி எத்தனையோ பேர், எத்தனையோ சிறுவர்கள். ரபியா அப்படின்னு ஒரு பையன், சின்ன வயசு தான், பருவ வயசை எட்டாதவர் ரபியா. இந்த ரபியாவை கிதாபுகள்ல எல்லாம் அஃப்கஹுல் அரபு என்று எழுதுகிறார்கள். அஃப்கஹுல் அரபு அப்படின்னா அரபுலகத்திலேயே அறிவாளி, அறிவுஜீவி அந்த பையன். என்ன அப்படி அறிவுஜீவி? என்னைக்கோ ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பா ஏதாவது வேணும்னா கேளுன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பசங்கள்கிட்ட ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்தா நம்ம ஏதாவது வேணுமான்னு கேட்போம்ல. நம்ம பசங்க இன்னைக்கு அவன் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு அது இது ஏதாவது சொல்லுவான் இல்லையா? அந்த மாதிரியா ரபியாட்ட கேட்டாங்க, என்ன வேணும்னு கேட்டாங்க. டப்புன்னு அந்த பையன் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஒண்ணுவானா சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்றாப்ல. இவ்வளவு சின்ன பையன். அதாவது கேட்கறதுல கூட பொதுவாக அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல தான் கேட்பாங்க. நம்ம திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு விஐபி என்னப்பா வேணும்னு கேட்டா அவர் அன்னைக்கு உள்ள தேவை எதையாவது சொல்லுவார், இல்லை சமீப காலத்தில் உள்ள எதையாவது சொல்லுவார். எவ்வளவு தூரம் அறிவாளியா இருக்கணும் ஒருத்தன். கேட்கறதா இருந்தா இது அது அது இதுன்னு என்னென்னமோ கேட்டு போனா லாஸ்டா சொர்க்கத்துல நின்றோம். அதுக்கு மேல கேட்க முடியாது. சொர்க்கத்துக்கு மேல எதையாவது யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதுக்கு மேல கேட்கறதுனா இன்னும் ஒண்ணு கேட்கலாம். என்ன தெரியுமா? அந்த சொர்க்கத்துல ரசூல் கூட இருக்கணும்னு. அவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒத்த வார்த்தையில கேட்டாரு அந்த பையன். அஸ்ஸலுக முராஃபகத்துக ஃபில் ஜன்னதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் உங்க கூட சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் கிதாபுகள்ல. அதனால தான் அவர் அரபுலகின் அறிவு. பின்னாட்கள்ல எங்கேயோ வெளியூர் போயிருந்தப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட யாரோ என்னென்னமோ கேட்டாங்க, இது இருக்கா அது இருக்கான்னெல்லாம். அப்ப கேட்டப்போ ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட இதை சொல்லியிருக்காங்க. அந்த ரபியாங்கிற பையன் கேட்ட மாதிரி உங்களுக்கு கேட்க தெரியலையா, இதையெல்லாம் கேட்குறீங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்குமான தலைவராய் கொண்டாடப்பட யாராலும் முடியாது. நான் அதனால தான் சொல்றேன், உலகத்தில் எல்லா தரப்பும் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. காரணம்,
அவர்களுக்கும் ரசூல் அவர்களின் வாழ்விலே செய்தி உண்டு, எல்லாத்துக்கும் வாழ்விலே செய்தி உண்டு. எனவேதான் அது மருத்துவனோ விஞ்ஞானியோ தத்துவவாதியோ தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ குடும்ப தலைவர்களோ மார்க்க அறிஞர்களோ அத்தனை தரப்புக்குமான செய்திகளை உள்வாங்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாவருக்குமாய் ஒரு தூது, எல்லாரும் கொண்டாடுகிற நபி. சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் பழகிறமே மாணவர்கள்ட்ட ரொம்ப உருன்னெல்லாம் இருக்க மாட்டாங்க. சில பேர் அப்படித்தான், இஞ்சி சாப்பிட்ட மாதிரி சிரிக்கவே மாட்டாங்க, அழுகவும் மாட்டாங்க. சரி, அதை பெருமையா வேற சொல்லுவான், நான் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அழுக மாட்டேன். ஈமான் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அழுகவே இல்லைன்னா கல்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். அழுக வரணும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில அழுததெல்லாம் தனி கிதாபா வந்திருக்கு, சிரிச்சதெல்லாம் தனி கிதாபா வந்திருக்கு. கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு எத்தனை தடவை சிரிச்சாங்கன்னு கிதாபு வந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். சிரிச்சிருக்கிறாங்க, சிரிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சில பேர் இருந்தாங்க, அதுக்குன்னு எதுக்கு தெரியுமா, கொஞ்சம் சோகமா ரசூலுல்லாஹ் இருந்தா பார்த்துட்டாங்கன்னா பக்கத்துல போய் உட்காந்து சிரிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். ஆரம்பத்தில் நிறைய மதுவெல்லாம் குடிச்சு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் ஒரு தடவை அப்படி ஆகி அதுக்கப்புறம் சவுக்கடியெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பின்னால மிகச்சிறந்த சஹாபி அவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னஹு கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார். அவரை தண்டனை இருந்துச்சுன்னா தண்டனை கொடுங்க, ஆனால் பத்துவா செய்யாதீங்க. அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாரு. அவரை பற்றி போய் பார்த்தா, என்னப்பா அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாருன்னு போய் பார்த்தா அங்கே இருக்கு ரசூலுல்லாட்ட சபையில் உட்காந்துட்டே இருப்பாரான். ரசூல்லா மூஞ்சி மட்டும் சோகமாக இருந்துச்சுன்னா எல்லாம் போனோன்னு நேராக அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துக்கு வரான். உட்காந்து என்னமாவது சொல்லி ரசூல்லாவை சிரிக்க வச்சுட்டு போயிடுவார். அவருக்கு வேலை அதுதான். அவரை பற்றி வேற குறிப்பெல்லாம் இருக்குது, படித்தா ஆச்சரியமாக இருக்குது. வெளியூர் போயிட்டு டின்னு நிறைய தேன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு டின்னு நிறைய தேன் ரசூல்லாவுக்கு கொடுத்துட்டார். ரசூல்லா உங்களுக்காக அப்படின்ட்டு. கூட பின்னாடி ஒரு ஆள் வேறு நிற்கிது. செல்லாலிச்சுன்னு கேட்டாங்க, அவருன்னார். அவர் தான் தேன் விற்கிறவர், காசு கொடுத்துருங்க. இதே அப்துல்லா இந்த ஊக்கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. எப்போ நான் வாங்கிட்டு வர சொல்லலையே, இல்லை சொல்லலை, நல்ல தேனாக இருக்குது, நான் உங்களுக்குன்னு பிரியத்தில் வாங்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சிரிச்சுக்கிட்டே காசு கொடுத்தாங்கன்னு வருது. ஏராளமான இப்படி அப்படி நீங்கள் யாரும் வாங்கிட்டு அஜரத்தை கொடுக்க வைக்காதீங்கிறார். பயம் வேற. ரசூலுல்லாவே கொடுத்தாங்க, ஏன் நீங்கள் கொடுத்தா என்ன அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அப்படியே திரும்பி பள்ளிவாசல் முத்தவள்ளி வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களோடு உரையாட, இப்படியெல்லாம் சிரிக்க, அவர்களை சிரிக்க வைக்க, இதுக்கெல்லாம் கூட நேர்ந்திருக்கிறது என்றால் அந்த நிறைவான வாழ்வை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தர் எப்பவுமே ஜோக்கா இருப்பார், நகைச்சுவையா. அன்னைக்கு மட்டும் அழுதுகிட்டே வந்தார், வரும்போதே அழுதுகிட்டே வந்தார். நகைச்சுவை மூடு சுத்தமாகவே இல்லை. ரம்ஜான் நேரம், இன்னி அசப்துதன் அதீமன் பஹல்லி தௌபா, பெரிய பாவம் பண்ணிட்டுனேன், பெரிய பாவம் பண்ணிட்டுனேன், எனக்கு தௌபா இருக்குதான்ட்டே வந்தார். அப்புறம் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் என்னன்னு விசாரிச்சா, ரம்ஜானுடைய பகல் காலம், குடும்பத்தில் மனைவி நோன்பு முறிக்கிற மாதிரி மனைவியோடு இருந்து விட்டேனே, நான் இப்படி நோன்பை கெடுத்துட்டேனே, நான் பெரிய அல்லாவுக்கு பாவி ஆயிட்டேனே, எனக்கு மன்னிப்பானா அல்லான்னார். மார்க்கத்தில் அப்படி வரம்பு மீறி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு 3 வழி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபாரா இருக்குது, அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது. 3 வழியில் 3 ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று செய்யணுன்னார். அவ்வளோதான். கண்ணையெல்லாம் துடைச்சிட்டு சொந்த அவர் மூடுக்கு வந்துட்டார். எது? நகைச்சுவை மூடுக்கு வந்து. அப்படியா, சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அஅதிக் ரகபதக், ஒரு ரகபா உரிமையிடணும். ரகபான்னா அரபியில் அடிமைன்னு அர்த்தம். ஒரு அடிமையை உரிமையிடணும். அஅதிக் ரகபான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகபாவுக்கு அரபியில் 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் அடிமைன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கழுத்து. ரகபத் கழுத்துன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஅதிக் ரகபா, ரகபா உரிமையிடுனாங்க. இவர் சொன்னார், இந்த ரகபா தான் என்கிட்ட இருக்கு,
வேற ஒன்றும் இல்லை. உண்மையாலுமே அவர் ஏழையான சஹாபி, ஆக ஏழையான சஹாபி. அவர்கிட்ட காசெல்லாம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரசூல்லா சொன்ன உடனே என்கிட்ட இந்த ரூபா தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லைன்னு ரசூல்லா சிரிச்சிட்டாங்க. அப்புறம் சொல்லா சொன்னாங்க, சரி அது முடியலன்னு செகண்ட் ஸ்டெப்பு சும் ஷஹ்ரைனி முத்தத்தாபி ஆயின், 2 மாதம் தொடர் நோன்பு அது வச்சிரு, ஏன்னா உனக்கு அதுக்கு உரிமையிடுறதுக்கு இல்லை 2 மாதம் தொடர் நோம்புன்னாங்க. அவர் சொன்னார், அவுகானிய சௌமு ஹாதல் மோக்கு, ஒரு நோன்பு வச்சு தான் இந்த நிலைமையில் நிற்கிறேன். அவர் தொடர்படியாக 2 மாதம் நோன்பு வைக்க சொல்கிறீங்க, இந்த நோம்புல கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிதான் நான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன். நான் அப்போ ஒரு சூழலை சிரிச்சிட்டாங்க. கடைசியாக சொன்னாங்க, அப்போ இந்த 2மே உனக்கு ஒத்து வரல, 3வது பண்ணிடு, அத்தனை சித்தின மிஸ்கீனா, நீ வந்து 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துரு, 60 மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்துருன்னாங்க. இவர் சொன்னார், வல்லாஹி இன்னில மிஸ்கீனு, அல்லா மேலே சத்தியமா நானே மிஸ்கீன்னார். 60 மிஸ்கீனுக்கு சோறு கொடுன்னா நானே மிஸ்கீன்னார்ல. சல்லாலி செல்லம் சிரிச்சிட்டு போப்பான்ட்டாங்க. அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. அப்புறம் சபை நடவடிக்கைகள் வழக்கமாக தொடர்ந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கூட நிறைய சதக்காவுடைய பேரிச்சம்பழம் கொடுத்துட்டாங்க. யாரோ சதக்காவாக கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாட்ட வந்துச்சு ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம். அப்போ ரசூலுல்லா, எங்கப்பா அவரை கூடுப்பா, இந்த காசு இல்லை மிஸ்கின்னாரு, அவரை கூப்பிடு, அடிமையை உரிமையிடறக்கும் சக்தி இல்லை, 60 நோன்பு வைக்கவும் முடியல, 60 மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கவும் முடியல, அவரை வர சொல்லு அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே வந்துட்டார். பார்த்துட்டார், கூடை பார்த்துட்டார். அவருடைய நகைச்சுவை மோட்லேயே தான் இருக்கிறார். வந்துட்டார், கூடையும் பார்த்துட்டார். அநேகமாக கடைக்கு போகுதுண்டு. ரசூல்லா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த இதை எடுத்துட்டு போய் கஸ்ஸிம் பைன ஃபுகராஇல் மதீனா, 60 மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கணுமல்ல, இந்த 60 மிஸ்கீனுக்கு இதை பிரித்து கொடுத்துரு, மதீனாவுடைய மிஸ்கீனுகளுக்கு பூரா பிரித்து கொடுத்துரு. அவர் சொன்னார், வல்லாஹி மா பைன லாபத்தையில் மதீனத்தி லைஸ அஃப்கர மின் அஹ்லி. அல்லாஹ்வின் தூதரே, மதீனாவுடைய 2 மலைகளுக்கு இடையில எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்களோ அவ்வளவு பேர்த்துலேயும் என் குடும்பத்தை விட வறுமையா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. கூடைய விட்டு கொண்டு போயிட்டுமான்னு கேட்டார். கூடைய அவரு 60 மிஸ்கீனு கொண்டு போய் கொடுன்னா கூடைய பூரா தூக்கிட்டு போலாம் வாங்குறார். நபிசல்லா நீங்க கவனிக்கணும். நீங்க அதாவது எண்ணிக்கை எத்தனை பேர்த்துக்கு என்பதை விட ஒரு குடும்பத்தினுடைய வறுமை ஒழிய வேண்டும் என்பது முக்கியம். ரசூல்லா சொன்னாங்க, எடுத்துட்டு போனாங்க, உன் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அவர் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார், வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். நாம் பேசிக் கொண்டிருந்தது குழந்தைகளோடு, பெரியவர்களோடு, தோழர்களோடு, மாணவர்களோடு, மனைவி மக்களோடு, எல்லா தரப்போடும் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர்களுக்கான நபியாய் வாழுகிற பேற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறோம். நாம மனைவிக்கு ஊட்டி விட்டது எப்போன்னு யோசிச்சு பார்த்தா தெளிவாக தெரியும். அந்த கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 3 மாசம் அடாடாடாடா, இவங்க இல்லாம சாப்பிட்றது இல்லை, அவங்க இல்லாம ராத்திரி 1 மணி ஆனா நீங்க இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன், எல்லாம் அந்த தமிழ்ல மோகம் 30 நாள் ஆசை 60 நாள் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அதோட கடைசியா. அதுக்கப்புறம் நான் சொல்லுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி கதீஜா அம்மா ஏறத்தாழ 65 வயசுல வஃபாத் ஆகுறாங்க. 60 வயதை தாண்டிய மூதாட்டியாக, கிழவியாக இருக்கிற போதும் காதலோடு அந்த மனைவியோடு வாழ்க்கை நடத்தினார்கள் அல்லவா? அதுதான் உச்சகட்டமான காதல் இல்லறம். எல்லாத்திட்டையும் மட்டுமல்ல, சொந்த மனைவிமார்கள்ட்ட அப்படி இருந்திருக்கிறார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல அவங்க மாதிரி எல்லாம் யாரும் பேச முடியாது. இந்த உலகத்திலேயே சிறந்த தர்மம், இந்த உலகத்திலேயே சிறந்த தர்மம் உன் மனைவிக்கு நீ உன் கையால் வாயில் ஊட்டி விடுவது. உன்னுடைய மனைவியின் வாயிலே ஊட்டி விடுவதுதான் உலகத்தின் சிறந்த தர்மம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை செஞ்சும் காட்டினாங்களே. அப்படி செஞ்சு காட்டினாங்கன்னா பிரியத்தோட, சும்மா நீங்க ஏதாவது இறங்கிறாதீங்க வேகமா,
பயானுக்கு இன்னைக்கு மீளாத விழாவுக்கு போனோம். அஜரத் ஒருத்தர் வந்தார், ரசூல்லா ஊட்டி விட்டாங்களா, அது சுண்ணத்தாமா, எங்க ஊட்டி உருகும், வேற விஷயமெல்லாம் கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. அதனால இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒரு சாமி இருந்தார், அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அபூ தர்ருல் கிஃபாரி இல்லான்னு எப்பவுமே கொஞ்சம் முர்ரன்னு தான் இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ரொம்ப மறுமை சிந்தனை ரொம்ப ஓவர். யாராவது தட்டு உணவு தட்டில் 2 உணவு வச்சிருந்தா போதும் சண்டைக்கு போயிடுவார். உனக்கு அல்லாவோட பயம் இல்லையா, நீ இப்படி திம்பியா, 2 உணவு வச்சிருக்க, உனக்கெல்லாம் சொர்க்கத்தில் ஒன்று வானாமான்னு சண்டைக்கு போயிடுவார். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் 4-5 ட்ரெஸ் வச்சிருந்தா சண்டைக்கு போயிடுவார். தங்கம் வெள்ளி யார் வீட்லையாவது இருந்தால் சண்டைக்கு போயிடுவார். எங்கள் தட்டில் 2 உணவு இருந்தால் சண்டைக்கு போயிடுவார் அபூ தர்ருல் கிஃபாரின்னா. இன்னைக்கு அவரெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாருன்னா கொலை பண்ணிடுவார், படுகொலை நடக்கும். ஆமாம், நம்ம கல்யாணத்துக்கு வந்தா அவர் உட்காந்துருந்தார் சபையில். செல்லாசி சொன்னாங்க, மனைவிக்கு உண்ண கொடுத்தாலோ ஊட்டி விட்டாலோ குடிப்பதற்கு கொடுத்தாலோ ஃபலக்கமினல் அஜ்ரி கதா வக்கதா, உனக்கு இன்னென்ன கூலி உண்டுன்னு இப்படி உட்காந்துருந்தவர். அவர் மனைவி மக்கள்கிட்டையும் உருன்னு தான் இருப்பார். ஆனால் கூலி உண்டுன்னு ஒன்று அதை மிஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அல்லாட்ட இருந்து தவாப்பு கிடைக்கிறது டப்புன்னு எந்திரிச்சார், விறு 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 விறுன்னு வீட்டுக்கு போனார். செம்பு தண்ணி எடுத்தார், இந்தா குடினார். என்ன எதுக்கு? நான் ஒன்றும் தண்ணியிலாங்க, நீ கேட்கலன்னு குடி. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த மாதிரி இராணுவ மிடுக்கலை இல்லை, ஆனால் அவர் அப்படித்தான் இந்தா குடினார். இந்த மாதிரி திருன்னு முடிக்குது. எந்த காலத்துலையும் தண்ணி மத்தி கொடுக்காத ஆளு இப்போ திடீர்னு தண்ணி கொடுத்து குடிங்கிறாரு. என்னன்னு? இந்தா குடி. அந்த அம்மா சொல்லி சொல்லி பார்த்துச்சு வானான்ட்டு. சரி என்னான்ட்டு வந்துச்சு, நான் பிடிச்சிக்கிறேன் நீ குடி. ஏன்னா கூலி செம்புல எடுத்து கொடுத்தாவில்ல, ஊட்டி விட்டா குடிக்க கொடுத்தான்னு வரும். நான் பிடிச்சிக்கிறேன் நீ குடி. அந்த அம்மா குடிச்சு தண்ணியை பூரை குடிச்சு போட்டு பாட்டில் செம்பு கீழே வச்சு போட்டு லீ மினல் அஜ்ரி கதா வக்கதா, எனக்கு கூலி கிடைச்சிருன்ட்டு போயிட்டார் வெறு 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 வெறுன்னு. இது இந்த ரகம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பொழுக ஊட்டி விட்டு இருக்கிறார்கள், அன்பொழுக ஒரு தட்டில உணவழுந்து இருக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றிலுமான வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. எல்லாருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் என்று பொருத்தப்பட உலகத்திலே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் புகழ்ந்து நிற்கிறார்களே, அந்த பெரு வாழ்வு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வு. எனவே நான் துவக்கத்திலே சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். காலமெல்லாம் பெருமானாரின் புகழ் நிலைத்திருக்கும், அவர்களின் வாழ்வு நிலைத்திருக்கும். ரசூலுல்லாவை புகழுகிற நாவுகள் கியாமத்தின் சூர் ஊதப்படுகிற வரைக்கும் ரசூலுடைய புகழ் பாடிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் நம்மை எல்லாம் அந்த புகழ் பாடும் கூட்டத்தில், ரசூலுல்லாவின் ஸலவாத் ஓதும் கூட்டத்தில், ரசூலுல்லாவை பின்பற்றி வாழும் கூட்டத்தில், ரசூலுல்லாவின் மீது ஸலவாத்துகளை சொல்லுவதல்ல, ரவுதாவில் அவர்களை சந்தித்து சலாம் சொல்லும் கூட்டத்தில், மறுமையில் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.